வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா மொறுன்னு சமோசா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஆனியன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ இதை அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அவியற வரைக்கும் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருக்கலாம். இப்போ நல்லா அவிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடியை போடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் கோதுமை மாவு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுலேருந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இந்த மாதிரி மெல்லிசாக அமுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக அமுக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நல்லா மெல்லிசாக இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா லைஸாக பிரட்டி எடுக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் தோசைக்கல்லில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. சமோசாவுக்கு தேவையான இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அவ்வளோ இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத நடுவில் வைங்க. கொஞ்சோள்ள கோதுமை போட்டு அதுக்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றி இதே மாதிரி பேஸ்ட் மாதிரி சைடு அப்ளை பண்ணுங்கள். அதை அதுக்கப்புறம் ஒட்டி விட்ருங்க. இதே மாதிரி அவ்வளோத்தையும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனிஷாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரௌனிஷாக பொரித்து எடுத்து வந்தாச்சு. சமோசா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.